ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க வரோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலாவும் ஓபிஎஸும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க எல்லா தொண்டர்கள்ட்டையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட 3000 சுச்சம் தான் அது அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ சமயம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக எல்லாருமே அந்தர்பல்ட்டி அடித்து பார்த்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்களும் உள்ளே இருப்பாங்கன்றாங்க. அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிகள் இருப்பாங்கள்ல சீனியர்கள் பெரிய லெவலில் கட்சியில் செயல்படாமல் டம்மி பதவியில் இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று பொண்ணையும் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சசிகலா அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மா உயிரிழந்தாங்க, சசிகலா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகும்போதுல சுயநலவு இல்லை, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் இன்றைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு என்னென்ன நடத்தலாங்க, என்னென்ன பண்ணலான்ற மாதிரி பொண்ணையும் சொன்னது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்காரு. அது பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ட்ராங்காகவே இருங்க, மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது. இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் நாங்கள் சொல்லங்க, நிர்வாகம் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னதான் நாங்கள் சொன்னோன்ற மாதிரி இப்போ எல்லாருமே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கள்ளச்சாரம் விஷயத்தில் போராட்டம், அதே மாதிரி வெளிநடப்பெல்லாம் சட்டமன்றத்தில் பண்ணார்ல, இதெல்லாம் பெரிய லெவலில் ஸ்கோர் எடுத்திருந்தாலுமே இந்த அதிமுக அந்த கொடநாடு விஷயத்தில் ஃபெயிலியர் தான் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.